அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்னுடைய NR குக் புக் சேனலில் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமையில் உங்களுக்கு பிரயோசனமான பர்ஃபெக்டான பல ரெசிபிகளை நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதற்கு பிரதிபலனாக நீங்களும் என்னுடைய NR குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். NR குக் புக் சேனல் உங்களுக்காக இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிற ரெசிபி ஸ்ரீலங்கன் முஸ்லிம் மக்களின் ட்ரெடிஷ்னல் டெசர்ட் வட்லாப்பம். வட்லாப்பம் செய்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான கித்துள் கருப்பட்டி வேணும். இதில் 500 கிராம் இருக்குது. சீனி கருப்பட்டியாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் கித்துள் ஜக்ரி ஓரத்தில் விரலால் கொஞ்சம் சுரண்டி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கலண்டு வரும். நாங்கள் இப்போ இந்த கித்துள் ஜக்ரியை கத்தியால் சீவி கொள்ளுவோம். அப்போ தான் கேரமல் செய்கிற நேரம் லேசாக கரையக்கூடியதாக இருக்கும். ஆறு ஏலக்காய் போல் எடுத்திருக்கிறேன். இதை சாடையாக வறுத்து இடித்து கொள்ள வேணும். இதில் ப்ரௌன் சுகர் 75 கிராம் இருக்குது. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நெருப்பை லோ ஃப்ளேமில் விட்டிருக்கிறேன். இந்த சுகரில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரை அந்த பாத்திரத்தில் போட்டு அதை பரத்தி விட்டுட்டு கரண்டி ஒன்றும் போடாமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் நிற்க வேணும். பக்கத்தில் நிற்க வேணும் என்று ஏன் சொன்னேன்டா, கருகிடும். கருகுனா அதை யூஸ் பண்ணவே முடியாது, கசக்கும், வீசத்தான் வேண்டி வரும். சீனி உருகி கேரமலாகி கொண்டு வருது பார்த்தீங்களா? அடிக்கடி பேனை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. கருகாத விதத்தில் சீனியை கேரமலாக்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே சீவி வச்சிருக்கிற கித்துள் ஜக்ரியை போட போகிறோம். நான் சொல்லுற ஒவ்வொரு படிமுறையையும் கவனமாக பின்பற்றி நீங்களும் வீட்டில் வட்லாப்பம் செய்து பார்த்தீங்கன்னா மொய்ஸ்டான சாஃப்டான நிறைய ஓட்டைகள் நிறைந்த வட்லாப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். சீனி கேரமலோடு சேர்ந்து கித்துள் ஜக்ரியும் கரைஞ்சி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் கலக்கி விட்டு கட்டிகளை கரைச்சி கொள்ளுவோம். என்னதான் எங்களுக்கு ஒரிஜினல் கித்துள் கருப்பட்டி கிடைச்சாலும் கொஞ்சம் சீனியை கேரமலாக்கி இதோட கலந்து விடுறதுல தான் எங்களோட வட்லாப்பத்தில் கலர் தங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கப் பச்சை தண்ணி சேர்க்க வேணும். இப்போ நல்லா ஒரு கப் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாதி சிரட்டை தேங்காயை திருவி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான தேங்காய்பால் 1 கப் பிழிஞ்சு எடுத்துருக்குறேன். அந்த 1 கப் திக்கான தேங்காய்பாலை நாங்கள் ரெடி பண்ணின கித்துள் கருப்பட்டி சிரப்புக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட வேணும். இன்றைக்கி செய்கிற இந்த வட்லாப்பத்துக்கு 10 முட்டை எடுத்துக்கொள்ளுறேன். ஒரு சின்ன கப்பில் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் முட்டை ஸ்பாயில் ஆகி இருக்கக்கூடும். அப்படி ஸ்பாயில் ஆகி இருந்தால் ஒரு முட்டையை நாங்கள் வீசி விட்டுறலாம். NR குக் புக் சேனலில் சாஃப்டான பட்டர் கேக் செய்கிறது எப்படி என்ற பர்ஃபெக்டான ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் முட்டையில் வெடுக்கு எடுக்க வேண்டும், வெடுக்கு எடுக்கிறது எப்படி என்றதெல்லாம் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வட்லாப்பம் செய்கிற நேரம் கட்டாயமாக முட்டையில் இருக்கிற வெடுக்கை எடுத்து அகற்றிட வேணும். முட்டையில் இருக்கிற வெடுக்கில் தான் எங்களுக்கு பிடிக்காத ஸ்மெல் அதிகமாக இருக்குது.
ஸோ நாங்கள் எடுக்காமல் விட்டோம்னா வட்டலாப்பத்தில் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். நாங்கள் காய்ச்சி வச்ச கித்தூள் கருப்பட்டி பானி இப்போ நல்லா ஆறி இருக்குது பாருங்க. வெடுக்கெல்லாம் அகட்டி முட்டை நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? முட்டையில் இருக்கிற ஸ்மெல்லை குறைக்கத்தானே வெனிலா எசன்ஸ் சேர்க்குறது நாங்கள். ஸோ அந்த முட்டைக்குள்ளேயே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். எவ்வளவு சிலவழித்து வட்டலாப்பம் செய்தாலும் அந்த வட்டலாப்பத்தில் ஓட்டை வராட்டி எங்களுக்கெல்லாம் சரியான கவலையாக இருக்கும். ஸோ ஓட்டை வாரத்துக்கு என்ன ப்ரொசஸ் செய்ய வேணும் என்று பார்த்தா, முட்டையை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான கேஜெட்ஸும், அதாவது பீட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் க்ளவ் யூஸ் பண்ணலாம். கையால் மட்டும்தான் முட்டையை கலக்கி எடுக்க வேணும். அதிகமாக கலக்கி கொண்டு இருக்கவும் தேவையில்லை, ஒரு அளவுக்கு கலந்து விட்டால் போதும். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து கொண்டேன். இப்போ கலந்து கொண்டிருக்கிற முட்டையில் கித்தூள் கருப்பட்டி பானியையும் சேர்த்து கலக்க போகிறேன். இப்போ இந்த வட்டலாப்பம் கலவையை வடிக்க வேணும். இந்த ஸ்டேஜில் இனிப்பு பார்த்துட்டு 75 கிராமில் பேலன்ஸ் இருக்கிற சுகரை சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு இனிப்பு பிடிக்கும், ஸோ நான் 75 கிராமில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா சீனியையும் சேர்த்துட்டேன். வறுத்து இடித்து வச்சிருக்கிற ஏலக்காயும் சேர்த்துக்கொண்டேன். எனக்கு ஏலக்காய் பிடிக்கும், ஸோ நான் வடித்த பிறகு ஏலக்காய் சேர்த்துக்கொண்டேன். உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் வடிக்கிறதுக்கு முதல்ல சேர்த்து வடித்து விட்டுருங்க. இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வட்டலாப்பம் ஸ்டீம் பண்ண போகிறேன். வட்டலாப்பம் ஊற்றி இருக்கிற ட்ரே இல்லாட்டி பவுலை கட்டாயமாக ஃபாயிலால் கவர் பண்ணி கொள்ள வேணும். இல்லாட்டி ஆவியாகி மூடியில் நிற்கிற தண்ணியெல்லாம் வட்டலாப்பத்துக்குள்ளே கொட்டிச்சேண்டா வட்டலாப்பத்தோட டேஸ்ட் ஸ்பாயில் ஆகிரும். ஹஜ்ஜு பெருநாளுக்காக எங்களோட வீட்டில் செய்து நாங்கள் என்ஜாய் பண்ணின வட்டலாப்பம் தான் இது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கட்டாயமாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். வட்டலாப்பம் ரெசிபி வீடியோ நிறைவுக்கு வந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ஓகே மக்களே, இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.